பேருக்கு தான் சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்களே ஒழிய அங்கே வந்து லைவாக போகுதா இல்லைன்னு யாருக்கு தெரியும்? யார் அதை மானிட்டர் பண்ணுறாருன்னு தெரியும்? புரியுது. உயர் பாதுகாப்பு ஏரியான்னு பேர். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பேரே ஹை செக்யூரிட்டி ஜோன் அப்படின்னு பேர். அதோடு இல்லாமல் கவர்னர் மாளிகையும் பக்கத்தில் இருக்குது. பிடபிள்யூடியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே இருக்குது. ஐஐடியும் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஐஐடியும் ஆப்போசிட்டில் இருக்குது. அப்புறம் அந்த டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஆஃபீஸும் அங்கே தான் இருக்குது. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஆல் ஹையர் ஆஃபீஸர் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா இதை நீங்கள் எங்கே போய் சொல்கிறது? ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஞானசேகரன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் உள்ள ஒர்க் பண்ணுறதாகவும் அதனால் அவர் அடிக்கடிக்கு வந்துட்டு அவங்கள கூப்பிட்டு போகிறதுனால எதுக்காக அந்த காட்ஸ் பாயிண்ட்டுக்கு வரேன் அப்படின்னா செக்யூரிட்டி பர்சனலுக்கும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சட்டவிரோத நபர்களுக்கும் தொடர்புகள் நிச்சயமாக இருக்கும். பொண்ணு வந்து ரெகுலராக வாக்கிங் போகிறதெல்லாம் வாட்ச் பண்ணியிருப்பான் கண்டிப்பாக இல்லையா? திடீர்னு ஒரு நாள் போய் இந்த கொடூரமான குற்றத்தை அரங்கேற்றிருக்க முடியாது. அப்போ அந்த வாட்ச் பண்ணி அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது அங்கே உள்ள செக்யூரிட்டி கார்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய சந்தேகம். இருக்கலாம்.